என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேக் டு ரீவைன்னு ஒரு சேனல். நிறைய பேர் இது கமெண்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஆனால் இதை தவிர நம்ம பார்க்க முடியாத நிறைய விஷயம் நம்மளை சுற்றி இருந்துகிட்டும் இருக்குது. அதில் கெட்டதும் இருக்குது அண்டு நல்லதும் இருக்குது. இப்படிப்பட்ட அந்த நல்ல கெட்ட விஷயத்தில் ஜின்களும் இருந்துகிட்ருக்கு. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஜின்கள் உண்மையிலே இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கெட்ட ஜின் பற்றி தான். அதுதான் தாத்தா விசஸ் ஜின். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி சொன்ன கதையில் ஜின் பற்றின ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு இன்சிடென்ட் வேலூரில் உண்மையிலே நடந்திருக்கு, அதுவும் 1990s. இந்த இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் காதர். இவர் வேலூரை சேர்ந்தவர். வேலூரில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பும் வச்சுருக்காரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் காதர் இவருக்கு நடக்கலை, இவரோட சித்தப்பாக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் 1990. அவரோட நேம் பாஷா. அப்படிப்பட்ட பாஷா இப்போது இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லைனா இறந்து போயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறக்கலை, ஆனால் இல்லை. என்னடா இறந்து போயிட்டாரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன், இருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் இருக்காரா இல்லையான்னு புரிய வரும். அதுக்கு ரீசன் இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதை இப்போ நான் உங்களுக்காக கிளியராக சொல்கிறேன். எக்ஸாக்டாக 1990 அப்போது பாஷா இவருக்கு வெறும் 25 வயசு தான் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ஃபேமிலி ரொம்பவே பெரிய ஃபேமிலி. இவருக்கு அக்கா 3 பேர் இருக்காங்க, அண்டு 2 அண்ணா இருக்காங்க. லாஸ்ட்டு தான் பாஷா இவர். ஸோ கூட பிறந்தவங்க மட்டுமே 5 பேர் இருக்காங்க. இதை தவிர்த்து அப்பா, அம்மா அண்டு பாட்டி, தாத்தா. ஸோ ஓவரால் இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதில் பாஷா இவரோட 3 அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் பசங்க மட்டும் மேரேஜ் பண்ணிக்கல. அதுக்கு ரீசன் இவங்க ஃபேமிலி அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ மேரேஜ் பண்ணனா கண்டிப்பாக கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இவங்களும் மேரேஜை கொஞ்சம் தள்ளி தான் போட்டுட்ருக்காங்க. இதில் பாஷா இவரோட பெரியவனுக்கு 32 வயசு ஆகுது. அவருக்கு இன்னும் ஒரு சில நாளில் கல்யாணமும் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மேரேஜ் டேட்டும் வந்துருச்சு. ஸோ இந்த மேரேஜ்க்கு பாஷா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லாருமே ஸ்கூல் மேட்ஸ். ஆனால் அப்படி வர எல்லாருமே தனியாக வரல, அவங்க ஃபேமிலியோட தான் வராங்க. கையில் குழந்தை குட்டியோட தான் வந்துட்டு இருக்காங்க. பாஷா இவர் மட்டும்தான் சோலோவாக இருந்துட்டு இருக்காரு. அண்ட் வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தையும் சொல்கிறாங்க. என்னடா இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிற பாரு, உங்க கூட படித்த நாங்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி கையில் குழந்தையே இருக்குது. இதில் ஒரு சில குழந்தைங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டு இருக்காங்க. பட் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற? இப்படியே போச்சுன்னா என் பையனே படிச்சுட்டு அவனுக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு கல்யாணம் போல இருக்கு அப்படின்னு இவங்க அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பாஷா இவருக்கு கிளியராக தெரியும் இவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன். அண்ட் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் மட்டும்தான் இவரால் பண்ண முடியும். ஸோ இவரும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். இருந்தாலும் அந்த சொன்ன வார்த்தை இவரோட மைண்ட் உள்ள போயிட்டே இருக்குது, நம்மளும் எவ்வளோ நாள் தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு. அண்ட் அந்த மேரேஜில் இவரோட தூரத்து சொந்தமான ஒரு பொண்ணையும் பார்க்குறாங்க. இவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் பாஷா இவருக்கும் ஓகே இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவருக்கும் வருது. ஸ்டார்டிங் அந்த பொண்ணுகிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் கல்யாணமும் முடியுது. ஒரு சில வாரம் இப்படியே போயிட்டே இருக்கு. சடனாக இவரை தேடி யாரோ வராங்க, அதாவது பாஷாவை தேடி யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு இப்போ இவர்கிட்ட பேசவும் வராங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அன்னைக்கு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட இருந்ததுனால இவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. அண்ட் அவங்களுக்கும் இவரை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு, இவர் கூட பேசலாம், ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் காதலாகவும் மாறுது. ஃபைனலாக இந்த ஒரு விஷயம் 2 வீட்டுக்கும் தெரிய வருது. 2 வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க. பார்த்தா 2 ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. என் பொண்ணுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, ஸோ கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னும் போது பையன் வீட்டில், அதாவது பாஷா இவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவனுக்கு மேலே இன்னொரு அண்ணனும் இருக்கான், அவனுக்கு மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவருக்கு எப்போ முடியும்னு கேட்டால் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. இப்படியே விட்டனா என் பொண்ணுக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையாகவும் மாறுது. ஃபைனலாக இவங்க பிரிஞ்சு போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த பொண்ணு வீட்டில் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கும் பார்க்குறாங்க வேற ஒரு பையன் கூட. இந்த சைடில் இவரால் ஃபேமிலி மீறி எதுவுமே பண்ண முடியல. ஸோ சைலண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்காரு. இப்படியே ஒரு சில நாளும் போகுது. அண்ட் பாஷா இவருக்கும் கிளியராக தெரியுது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும், நம்மளெல்லாம் மறந்துட்டு இருப்பா, ஸோ நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த ஒரு பொண்ணு இவரை தேடியும் வராங்க. என்னன்னு பார்த்தா
நான் கல்யாணத்துல இருந்து வந்துட்டேன், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது பாஷா இவரால் வேணான்னு சொல்ல முடியாது. இவர் லவ் பண்ண பொண்ணு சடனாக வந்ததுக்கு அப்புறம் யார் வேணான்னு சொல்லுவா? ஆனால் ஒரு சைடில் இவரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணனை பற்றியும் திங்க் பண்ணுறாரு. ஸோ சிச்சுவேஷன் அப்படின்றதுனால சரி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு உடனே கூட்டு போயிட்டு நிக்கவும் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இவரை அலோவ் பண்ணலை, அக்செப்டும் பண்ணலை. ஆனால் இவரோட அண்ணன், அந்த 2 அண்ணனும் பார்த்தீங்கன்னா இவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கல்யாணம் ஆகாத அண்ணன் இவரோட சுச்சுவேஷனை கிளியராக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டோம், பட் தம்பி என்ன பண்ணுவான், ஏஜ் அப்படின்றதுனால பண்ணிட்டான், ஸோ அவனுக்கு நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும்னு இவங்க ஏரியாவிலேருந்து பக்கத்து ஏரியாவில் ஒரு வீடை பார்த்து தங்கவும் வைக்கிறாங்க. அண்ட் அவருக்கு தேவையான ஒரு சில விஷயமும் அண்ட் ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்து ஃபேமிலி நீ ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பாஷா இந்த வீட்டுக்கு வந்து எக்ஸாக்டாக 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரீசன் இவங்க ஒய்ஃப் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, இந்த வீட்டுக்கு இவங்க புதுசாக வந்திருப்பாங்க, அப்போ இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு பாஷா இவர் வேலைக்காக வெளியிலையும் போயிட்டாரு, வீட்டில் இவங்க ஒய்ஃப் தான் இருந்திருக்காங்க. சரி இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் வீடை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணும்போது இவங்க வீட்டில் ஒரு பறனையே வந்திருக்கு. அந்த இடம் லாக் பண்ணியும் இருக்குது. அண்ட் அந்த லாக் பண்ண இடத்துல நிறைய இந்த கயிறு, இந்த மந்திரிச்ச பொருள் மாதிரிலாம் சுற்றியும் இருக்குது. ஸோ இதை பார்த்த இவங்களுக்கு எதுக்கு இந்த இடம் லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த கயிறை பற்றி தெரியாமல் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஓப்பன் பண்ணியும் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு சில புக்ஸும் அண்ட் இந்த ரத்தம் படித்த ஒரு சில துணியும் அண்ட் இந்த மந்திரம் படிக்கிற மாதிரி புக்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற இந்த மாதிரி பொருள்லாம் இருக்கிறத பார்த்தா இவங்க இதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லாத இவங்க இதெல்லாம் இங்கே எதுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்களுக்கு அடிபட்டு மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காங்க. பாஷா இவர் வந்து தான் எழுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இது போல் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன், தலையில் அடிபட்டு அப்படியே மயங்கிட்டேன், இப்போ நீங்கள் வந்து தான் எழுப்புறீங்கன்னு சொல்லும்போது இவரும் நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அன்னிலேருந்து இவங்க வீட்டில் எல்லா விஷயமும் தப்பு தப்பாக தான் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பாஷா அவங்க ஒய்ஃப் இவங்க 2 பேருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க மிட் நைட். ஸோ தூங்கிட்டே இருக்கும்போது பாஷா இவருக்கு ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. என்ன நம்ம ஒய்ஃபோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. அந்த கண்ணை மூடிட்டு அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த வாய்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவங்க பக்கத்தில் இவங்க ஒய்ஃபும் படுத்துட்டு இருக்காங்க. என்ன ஒய்ஃப் வீட்டுக்கு வெளியிலேருந்து கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு இவரும் உண்மையிலே அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வீட்டை விட்டு வெளியிலையும் போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அடுத்த செகண்டே அந்த ஒரு வாய்ஸ் இவங்க வீட்டில் இருந்து இவரை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, இவங்களோட ஒய்ஃப் வாய்ஸில். இவரும் அந்த ஒரு குரலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயும் வராங்க. வீட்டுக்குள்ளே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே அந்த ஒரு குரல் வரல. சரி ரூம்குள்ளேயே வந்து பார்க்குறாங்க, இவங்க ஒய்ஃப் நார்மலாக தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே இது எல்லாமே நம்ம மனப்பிரம தான் அப்படின்னு அவரும் தூங்க போகலான்னு தூங்கிட்டும் இருக்காரு. அப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இந்த ஒரு வாய்ஸ்லாம் எது கேட்குது அப்படின்னு. ஸோ இதனால் இவங்க ஒய்ஃப் மேலே கையை போட்டுட்டு அந்த ஒரு பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கையை போட்டுட்டு தூங்கிட்டும் இருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் இந்த சைடில் படுத்துட்டு இருக்கிறது கம்ஃபர்ட்டாக இல்லை, கொஞ்சம் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு திரும்பி படுக்கும்போது பக்கத்தில் ஏதோ இடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அது இவங்க ஒய்ஃப் மாதிரியும் இருக்குது. என்ன பக்கத்தில் ஒய்ஃப் மாதிரி இருக்குது, இந்த சைடில் தான் இவ்வளோ நேரம் கை போட்டு படுத்துருந்தோம், அதுக்குள்ளே இந்த சைடு வந்துட்டாங்களா அப்படின்னு பொறுமையாக இருந்துருச்சு. லைட்டை போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது 2 சைட்லையுமே அவரோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. 2மே அவரோட ஒய்ஃப் தான். உண்மையிலே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இவரும் பயத்தில் இருந்துட்டு இருக்காரு. அண்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட இவங்க ஒய்ஃபும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களும் பார்க்குறாங்க, சேம் அவங்கள மாதிரியே உருவம் அவங்க பக்கத்தில் படுத்துட்டும் இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே புரியல, ஒருவேளை நம்ம தப்பான வீட்டில் இருக்குமா இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ வந்திருக்கா அப்படின்னு இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, டெய்லி இதே போல ஒரு விஷயம் கண்டினியூவாக நைட் டைமில் நடந்துகிட்டும் இருக்குது. இவருக்கும் ஒன்றுமே புரியல. அண்ட் சம்டைம்ஸ் இவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஒரு உருவத்தை நான் இப்போ தான் பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் சேம் இந்த ஒரு விஷயத்த சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இவரால் இந்த ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணவும் முடியல. ஓகே உண்மையிலே இந்த வீட்டில் தான் ப்ராப்ளமும். அண்ட் ஒய்ஃப் அன்னைக்கு சொன்னாங்க இது போல் அந்த பர்னில் இருந்து ஏதோ கலைச்சி விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமும் நடக்குது, அப்போ இதை பற்றி ஹவுஸ் ஓனருக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு அவரையும் பார்க்க போகிறாங்க. அண்ட் அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் ஹவுஸ் ஓனர் ரொம்பவே பொலைட்டாக, இல்லை தம்பி நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு வீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய பேரும் ஸ்டே பண்ணியிருக்காங்க, யாருமே இந்த மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ணதும் இல்லை. அண்ட் நாங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கோம், எங்களுக்கும் எந்த ஒரு விஷயமும் ஃபீல் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச தப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, மேபி உன் சைட்லேருந்து கூட இந்த தப்பு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அவர் இந்த ஒரு விஷயத்த சொல்ல இவருக்கும் ஒன்றுமே புரியல. அண்ட் இங்கேருந்து வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இவரும் ஹவுஸ் ஓனர் சொன்னதை பற்றி திங்க் பண்ணுறாரு.
இவர் வீட்டில் இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாரு. மேபி நம்ம சைட்லேருந்து வந்திருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது உண்மையிலே நம்ம சைட்லேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு இவரும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த டைமில் தான் இவர் ஒய்ஃபால் நடந்த ஒரு சில விஷயத்தையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த கேப்பில் இவங்க ஒய்ஃப் இவரோட ஒய்ஃப் மாதிரி தெரியல, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்காங்க. அண்ட் அவங்க நடவடிக்கை எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் இருக்கிறதையும் இவர் நோட் பண்ணியிருக்காரு. ஓப்பனாக சொல்ல போனால் அவங்க ஒய்ஃப் ஆளை மயக்கிற மாதிரி அந்த ஒரு தோரணையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவரோட ஒய்ஃபாக இருந்தாலும் இவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கல்யாண புதுசில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு தான் இவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் இவருக்கும் தோணுது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஜின்கள் தான் பண்ணும், ஜின்கள் தான் மனுஷங்க கூட இருந்து மனுஷங்களோட வாழ்க்கையை வந்து வாழணும்னு ஆசைப்படும். அப்போ நான் இவருக்கு ஒரு டவுட்டும் இருக்கு. இதை பற்றி இவங்க ஃபேமிலியில் இவங்க அப்பா கிட்டையும் சொல்கிறாரு. அவருக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன் அண்ட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், நீயும் வா அப்படின்னு இவரையும் கையோட கூட்டு போகிறாங்க. அண்ட் அவர் ஒரு பாய் அவர்கிட்ட இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது, நீ சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயமா தான் இருக்கும்பா, நீ எதுக்கும் உன் ஒய்ஃபை கூட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையிலே அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பாஷா இவர் டேரெக்டாக வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லி தான் சொல்கிறாரு, இது போல் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிடும்போது அவங்களும் வரா அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது அவங்க உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது பாஷா அப்பாங்க போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பாஷா இவருக்கு சிரிக்கிறதா இல்லை அழுகிறதான்னு தெரியல. அதுக்கு ரீசன் அவங்க ஒய்ஃப் உடம்புல ஜின் இருக்குது. அப்போனா அந்த ஒரு குழந்தை ஜின்னோட குழந்தையா இல்லை இவரோட குழந்தையா அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியாமல் அழுதுட்டும் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயத்த அகைன் அந்த பாய் அவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஓகே, இப்போ அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க. என்ன பண்ணுறேன்னா, அவங்க இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண அந்த துணி அதை துவைக்காமல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு துவைக்காத அந்த துணி இவங்க ஒய்ஃபோட துணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்டும் கொடுக்கும்போது அவரும் ஒரு சில மந்திரம் ஒரு சில சின்ன சின்ன பூஜைலாம் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயமும் புரிய வருது. ஆனால் இதை இப்போது இவங்ககிட்டயும் சொல்லலை. சரி, இது மேபி இருக்கலாம் ஆர் இல்லாமலும் இருக்கலாம். இதுக்கு ஒரே வழி நம்மளே டைரெக்டாக அவங்க வீட்டில் போய் பார்க்குறது தான் நல்லது. எதாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்கிறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு இவரும் நான் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. இல்லை பெருசாலாம் எதுவுமே இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஒரு விஷயத்த சமாளிச்சுட்டு இவங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. பாஷா இவருக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி கிளியராக ஒரு விஷயம் புரியுது, இவர் சாதாரணமாலாம் இது போல் வரமாட்டார், யாராக இருந்தாலும் இவங்க தேடி தான் போவாங்க. அப்போ இவர் நம்மளை தேடி வராங்கன்னா சம்திங் ப்ராப்ளம் ஏதோ பெருசாக இருக்குன்னு மட்டும் இவங்களால ஓரளவுக்கு உணர முடியுது. இதுக்கப்புறம் பாய் வீட்டுக்கும் வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை பார்க்கும்போது இவருக்கு அந்த ஒரு விஷயம் 90% கன்ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் அந்த இடத்துல குரான் ஓப்பன் பண்ணி ஒரு சில மந்திரமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் 100% கன்ஃபார்ம் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் உடனே வீட்டை விட்டு வெளியிலே வந்துடுறாரு. அண்ட் அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன வந்தார் பார்த்தாரு பயந்தாரு கிளம்பிட்டாரு அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பாஷா அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேருமே அவரை தேடி அவங்க இடத்துக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவரும் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் இப்போது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, இதிலேருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவர் ஒரு சைடில் புலம்பிட்டும் இருக்காரு. இதை கேட்ட பாஷா இவருக்கு எதுவுமே புரியல, என்னாச்சு இங்கே உண்மையிலே என்னதான் நடக்குது எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, தம்பி உன் ஒய்ஃப் மேலே ஜின்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பாய் இவர்கிட்ட சொல்லும்போது இவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. ஜின் இல்லையா, அப்போ இந்த ஒரு விஷயம் எதாவது நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, உன் ஒய்ஃப் மேலே ஜின்னு இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனால் ஜின்னே இல்லைன்னு நான் சொல்லலை, உன் ஒய்ஃப் தான் அந்த ஒரு ஜின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றுமே புரியல. ஒய்ஃப் மேலே ஜின்னு இல்லைன்னு சொல்கிறீங்க அண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு மீனிங்கே புரியல சொல்லுங்க அப்படின்னு இவரும் கேட்குறாரு. சொல்கிறாரு அது என்னன்னா, இப்போ ஒரு ஜின் ஒரு கெட்ட ஜின் வந்து ஒரு பர்சன் அது வந்து ஆணாக இருக்கலாம் இல்லைன்னா பொண்ணாக இருக்கலாம், அவங்க உடம்பு வந்து பொசாஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழணும்னு ஆசைப்படும். அந்த ஒரு ஜென் வந்து அந்த பர்சனை பொசாஸ் பண்ணும், அதாவது அந்த உடம்பை வந்து ஆக்கிரமிக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் அந்த பேய் பிடிக்கிற மாதிரி விஷயம். ஸோ இது போல தான் ஜின் பண்ணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. அந்த செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜின்னு ஒரு மனுஷங்களோட ரூபத்தில் வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். இதில் உன்னோட ஒய்ஃப் ரெண்டாவது கேட்டகரி தான். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ கெட்ட ஜின் ஒன்று உன்னோட ஒய்ஃபோட உருவத்தில் வந்து உன் கூட வாழ்ந்ததுன்னா அது வந்து உன் ஒய்ஃபே கிடையாது, அது உண்மையிலே மனுஷங்களும் கிடையாது, அது ஒரு ஜின். அந்த ஒரு ஜின் கூட தான் இப்போ நீ வாழ்ந்துட்டும் இருக்க. வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அது இப்போ குழந்தை பிறக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு ஹார்ட்டே நின்று போயிடுச்சு.
அண்ட் இவரோட உடம்புலாம் ஆடி போயிருச்சு. இந்த ஒரு விஷயத்துல இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் காப்பாற்றினதுக்கு அப்புறம் நீயா இருப்பியான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் என் மைண்ட்லயும் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு, நான் கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அண்ட் இங்க இருந்து பாஷா அவர் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் அவங்க அப்பா இவர் கூட பேசிட்டு தான் இருக்காங்க. பாஷா டைரக்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா இவர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இவங்க 2 பேருமே இதுக்கான பாசிபிலிட்டிலாம் என்னன்னு இந்த சைடில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே 2 நாளும் போகுது. ஸோ இவங்களுக்கும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குது. ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணலாம், அதுவும் 50-50% தான் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பாஷா அவரை தேடி அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே 3 அக்கா 2 அண்ணன், அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்க எல்லாருமே பாஷாவை தேடி அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. பட் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல பாஷாவும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் இல்லை. சரி, இவங்க வெளியில் எங்கன்னா தான் போயிருப்பாங்க, வந்துடுவாங்க அப்படின்னு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் பாஷா அண்ட் ஒய்ஃபை காணோம். இவங்க அம்மாவுக்கு கிளியராக புரியுது, ஓகே நம்ம பையன் நம்ம கூட இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாவும் இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருந்துட்டு பின்வாசல், அதாவது கொல்லப்புறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு சில வேலையை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவரோட பையன் வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அம்மா அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க கிட்ட பேசவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, பையன் வந்துட்டான் அப்படின்னு. பட் சுற்றி பார்த்தா எந்த இடத்துலையுமே அவரோட பையனை காணோம். அப்போ தான் அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுது, நம்ம பையன் இந்த உலகத்தில் இல்லை, அவன் ஜின்களோட உலகத்தில் இருக்கான் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த வந்து பாஷா அவங்க அப்பாவுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அண்ட் அவரும் அவரோட ஃப்ரெண்டான பாய் இவங்க எல்லாருமே உடனே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போவும் அந்த ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு தான் இருக்குது. உடனே பாய் என்ன பண்ணுறாருன்னா குரான் ஓப்பன் பண்ணி ஒரு சில மந்திர வார்த்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த சின்ன பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த மந்திர வார்த்தை படித்து மனுஷங்களுக்கும் ஜின்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பனும் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, இவ்வளோ நாளாக நம்ம பையன் ஜின்களோட உலகத்தில் இருக்கான். அதாவது அன்னைக்கு அந்த 2 நாள் டைம் கேட்டிருப்பாங்க. அந்த கேப்பில் இவர் என்ன இருந்தாலும் நான் லவ் பண்ண பொண்ணோட மூஞ்சி தான் இது அப்படின்னு அவரோட மைண்டில் இருந்திருக்கு. அவங்கள விட்டு கொடுக்கவும் முடியல. ஸோ வாழ்வோ சாவோ நம்ம இவங்க கூட இருந்துடலாம் அப்படின்னு இவரும் மனசார தான் அந்த ஒரு உலகத்துக்கும் போயிட்டாரு. அண்ட் இவருக்கும் நல்லாவே தெரியும், நமக்கு முன்னாடி 2 அண்ணன் இருக்காங்க, 3 அக்காவும் இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக அம்மா அப்பாவை பார்த்துப்பாங்க, ஸோ நம்மளை பற்றி பெருசாக கவலை வேணாம் அப்படின்னு தான் இவரும் ஜின்கள் கூட போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் அவரும் அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் மனசார தான் அந்த இடத்துக்கு போயிட்டான், அங்கிறது இவனை வர வைக்க முடியாது, அப்படி வந்தாலும் அது வேஸ்ட்டு அண்ட் பாசிபிள் இல்லை, அப்படியே வந்தாலும் கண்டிப்பாக அவரோட சுயநினைவோட இருக்க மாட்டாருன்னு இவங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் இவங்களும் அவங்க பையன் கூட விரும்பின அளவுக்கு பேசிட்டு அந்த ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே நீ எங்கே இருந்தாலும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்கும் சொல்லியிருந்தேன், பாஷா இல்லை இல்லை சாகவும் இல்லை, அதுக்கான மீனிங் இதுதான். ஸோ இவர் வந்து நம்மளோட உலகத்தில் இல்லை, ஜின்களோட உலகத்தில் இருக்காரு, அவங்க கூட ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாஷாவோட அந்த கடைசி என்ன கல்யாணம் ஆகாமல் ஒருத்தர் இருந்தாலும் சொன்னோம் பார்த்தீங்களா, அவருக்கு கொஞ்ச நாளில் கல்யாணமும் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட பசங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அந்த ஃபேமிலி மெம்பரான காதர் அவர் தான் நமக்கும் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக அந்த மீட் பண்ணுறது வரை உங்களிடம் இந்த பெறுது உங்கள் நான் பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறோம். நல்லா இருக்கு, சொல்ற கதையா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சைட்ல அதே மாதிரி அந்த பிக்கு போடுறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருந்தது. இன்னொன்னு என்னமோ ஒரு பிக் ஒன்று போட்டிருந்தாலே ஒரு மாதிரி துணியெல்லாம் கட்டி துணி கட்டி பார்க்கவே பயமா கொடூரமா இருக்கு. இருந்துச்சு. அந்த வியூ எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. நமக்கு அதே அப்பதான் அந்த மைண்ட்ல வரும், சும்மா நம்ம இது பண்ணலன்னா அது வராதுல்ல. ஸ்டார்டிங் ஏதோ கதை சொல்றாருன்னா அப்படியே போயிட்டு ஆமா, இருந்தது. நார்மலான ஒரு கதையா போயிட்டு இடத்துக்கு மேல எனக்கே அப்படியே பயம் கிளம்பிடுச்சு. எனக்கு ஒரு டவுட், அதாவது இவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட சைடு இவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாலாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒருவேளை வந்ததே ஜின்னா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இது இந்த மாதிரி ஜின் கதை நான் கேள்விப்பட்டதும் இல்ல, இது உண்மையானும் தெரியல. நானும் இந்த மாதிரி ஜின் கதை, பேய் கதை, பிசாசு கதை அந்த மாதிரி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜின் எல்லாம் நானும் கேட்டது கிடையாது. ஆமா ஆமா, ஆனா எனக்கு இது புதுசாதான் இருக்கு. இப்பெல்லாம் இருக்கா உண்மையாவே? இப்போ என்னன்னு நம்மள தெரியல. மாதிரியே வருமா? தெரியலையே. ஐயோ பயமா இருக்கு. இவரு தேடி எப்படி வந்துச்சு இது? அதான் அந்த உருவத்துல வந்துருச்சு, இவர் லவ் வாழணும்னு பண்ணனால ஆசைப்பட்டு வரும். இந்த மாதிரி வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எதனால வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்திருக்கு. அப்போ இவங்க அங்க போய் ஏதோ ஒரு கயர்லாம் அவுத்தாங்களே, அதனாலதான் வரவே இல்லை.
ஆமா. அதெல்லாம் அது பிடிக்காத விஷயத்தினால அது தள்ளி வந்ததே விட்டுருச்சு. ஜின்னுதான். அதான் அதுக்குள்ள இருந்தது ஃபுல்லா அதுக்கு பிடிக்காத விஷயம்னால அது தள்ளி விட்டுருக்கு. அது அது வந்து நான் அதால பேயா இருக்கும் அப்படின்னு அதனாலதான் வந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது. அதனால வரல. ஸ்டார்ட்டிங்கே வந்திருக்கு. அப்போ அதான் ஸ்டார்ட்டிங்கே அந்த பொண்ணே பேயா என்னன்னு தெரியல. ஒண்ணும் புரியல. யார் யாருக்கெல்லாம் ஜின்னுனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆமா. எனக்கு ஆனா ஒருத்தர் அதான் அவங்க தாத்தாவோட கதை தான் ஒருத்தர்னு சொல்லி இவருக்கு அனுப்பியிருக்காருன்னா, மேபி அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும். கேள்விப்பட்டதில்ல. அது மாதிரி நீங்க யாராவது இந்த மாதிரி நான் தெரியும் இதெல்லாம் உண்மையாவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா? கிட்டலாம் இத பத்தி கேட்டதும் இல்ல. கேட்டிருந்தா கூட இப்படி நான் ஒரு கதை ஜின்னுனா என்னன்னே எனக்கு தெரியாது. நான் இப்பதான் பேய் நானே கதைலாம் நான் கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டிருக்கேன். மத்த பேய் கதை தான் பேசுவோம். இந்த மாதிரி ம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஆன் பேசுனது தெரியல. ஆமாமா. ஓகே. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.